டே மச்சான், ஒரு கொலைகார குடும்பத்துல பொண்ணு கேட்க வந்து மாட்டிக்கிட்டேன்டா. என்ன எப்படியா காப்பாத்துடா. யார்டா பேசிட்டு இருக்க? வாசல்ல கட்ட வாழை மரம் வெட்ட சொன்ன மச்சான். வெற்ற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுற வேலையை மட்டும் பாரு. வெக்கமா வருது. இவனுக்கு என்ன, நாளைக்கே நல்ல சம்பவ முகூர்த்தமா இருக்கு மாப்ள. கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். துப்பாக்கி நீங்க சொன்னா எப்ப வேணா வச்சுக்கலாம் மாமா. ஆமா, நம்ம அப்பேன்னு ஒரு கேரக்டர் இருந்தானே, அவன் இங்க போனேன். டேய், அவன் செத்துட்டான்டா. என்ன மலையில நினைச்ச நாய் மாதிரி நடிக்கிட்டு இருக்கான். அப்பா யோ, என்னடா என்னவா அவன் எனக்கு நாளைக்கு கல்யாண தேதியை குறிச்சிட்டான்டா. என்ன கேட்காம அப்புறம் மாப்பிள்ளையோட அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? அவன என்ன உங்க பேரு என்னன்னு தெரியல, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். சமது, அவ பேரு சந்திரா. உட்காருங்க. அவ்வளவுதான், மரத்துல ஓட்டின பூமர் மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. என்ன போலீஸ் வருது? வந்துடுச்சு. கட்லை கீழே என்ன காயின தெரியுதுன்னு நினைச்சியா? ஹலோ சார், நானும் என் பையனும் இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு ரவுடி குடும்பம் மயன கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்கறாங்க சார். எப்படியாவது எங்களை வந்து காப்பாத்துங்க சார். எப்படி? இன்னைக்குதான்ப்பா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. டேய், ஆட்டமாடா போடுறீங்க ஆட்டம். உங்க ஆட்டம் எல்லாம் இத்தோட முடிஞ்சிச்சு. என்னடா சொன்ன? போலீஸ் வந்துருச்சு. போலீஸா? என்னடா போலீஸ் நோட பதறுது. போங்க, போய் நல்ல குடும்பத்தோட உட்காந்து கள்ளி தின்னுங்க. வாங்க சார், கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. புடிச்சு ஜெயில போடுங்க சார். ஐயோ, என்னப்பா சமந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆம்புலன்ஸ் யார் வர சொன்னது? ஆம்புலன்ஸா? ஐயோ, அவசரத்துல 100க்கு பதிலா 108க்கு போட்டோம் போல. ஐயோ, அட குருட்டு நாயே. என்னப்பா, யாரை ஏத்திட்டு போறமா என்ன? நீ போ தம்பி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயா மாப்பிள்ள பிள்ளையாடன் மூத்திரம் பெஞ்சுன்ற